Hello friends, welcome to App Studio. நான் பூபாலன் முனுசாமி. இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் டாஸ்க் அண்ட் த்ரெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டில் வந்து இந்த டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எந்த இன்டர்வியூக்கு போகும்போதும் இந்த டாப்பிக்கை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஸோ இதில் ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். மோஸ்ட்லி அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் போகிறீங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் போகிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை சுற்றி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி இங்கிலீஷில் போட்டிருக்கேன். 1 வீக் முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. இங்கிலீஷில் பார்க்கணும் விருப்பாருங்க, அதில் போய் பாருங்கள். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது தமிழ் ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டில் வந்து 2 த்ரெட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மெயின் த்ரெட், ரெண்டாவது வந்து பேக்ரவுண்ட் த்ரெட்ஸ். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் சிஸ்டமே உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஒரு த்ரெட்டை தரும். தட் வீக் கால்ட் இஸ் அ மெயின் த்ரெட். அந்த த்ரெட்டில் தான் யூஐ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டரிங் த எலமெண்ட்ஸ், அந்த பட்டன் ஷோ பண்ணது, கிளிக் ஈவெண்ட்ஸு, உங்களோட டச் ஈவெண்ட்ஸு, பிஞ்ச் டு ஜூமு, உங்களோட எல்லா யூஐ ஆக்டிவிட்டீஸும் அந்த மெயின் த்ரெட்டில் தான் வந்து ரன் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் த்ரெட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா யூசர் வந்து கிளிக் பண்ணிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது நீங்கள் நெகட்டிவ் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஃபைலை ரீட் பண்ணுறீங்க, இல்லை ரைட் பண்ணுறீங்கன்னும் போது அந்த ரீட் அண்ட் ரைட் வந்து இட் டேக் சம் டைம் டு ரீட் த ஃபைல் ஆர் ரைட் த ஃபைல், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 MB ஆஃப் டேட்டா வந்து ரைட் பண்ணுறீங்கனாக்கா டெஃபினெட்லி தட் வில் டேக் டைம். ஏன்னா நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து ஒரு ஃபைல் இன்னொரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். that won't be happen within a seconds also. ஓகே, ஸோ அந்த மாதிரியான வெரி பிக் ஆப்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அப்ளிகேஷனுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆப்பை வந்து இஃப் இட் டேக்ஸ் மோர் தென் 5 seconds டு ரெஸ்பாண்ட் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஏஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் வரும். அதாவது ஏஎன்ஆர்னாக்கா ஆண்ட்ராய்ட் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் மெசேஜ் என்ன ஷோ பண்ணுனாக்கா இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து டேக்ஸ் மோர் டைம், டி வாண்ட் டு க்ளோஸ் த அப்ளிகேஷன் சொல்லிட்டு யூசர் காட்டும். யூசர் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெரி பிக் ரிஸ்க். அதனால் என்ன சொல்கிறாங்கனாக்கா மெயின் த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து இது போல் ஆப்ரேஷன் விச் எவர் டேக்ஸ் மோர் தென் 5 seconds அந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து மெயின் த்ரெட்டில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் லைக் 15 MB ஆஃப் டேட்டா இல்லை 10 MB ஆஃப் டேட்டாவை நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்கனாக்கா அந்த ஃபைல் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வந்து இட் வில் டேக் ஆப்வியஸ்லி இட் டேக் மோஸ்ட் டைம். மோரோவர் நீங்கள் நெட்வொர்க் கால்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெட்வொர்க் கால்ஸ் பண்ணும்போது வி ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் வித் த அவுட் சைட் ஆஃப் த சர்வர், ரைட்டா? உங்கள் டிவைஸ்லேருந்து சர்வருக்கு ரிக்வஸ்ட் மேக் பண்ணுறீங்க. இப்போ வந்து ரிக்வஸ்ட் மேக் பண்ணும்போது உங்கள் சர்வர் ஸ்லோவாக வந்தாக்கா இட் வில் டேக்ஸ் டைம் டு ரெஸ்பாண்ட் பேக் டு யுவர் டிவைஸ், ரைட்? ஸோ நீங்கள் மெயின் த்ரெட்டில் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏஎன்ஆரை ஷோ பண்ணும். யூஸர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்ளிகேஷனும் அந்தளவுக்கு வந்து ரிலையபிளாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்காது. ஸோ டு அவாய்ட் திஸ் ஒன் வி ஆர் கோயிங் வித் த பேக்ரவுண்ட் த்ரெட்ஸ். பேக்ரவுண்ட் த்ரெட்ன்றது வந்து கஸ்டம் த்ரெட். நம்ம வந்து பேக்ரவுண்ட் த்ரெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ஏபிஐஸ் இருக்குது. அந்த ஏபிஐஸ் மூலமாக நம்ம பேக்ரவுண்ட் த்ரெட் க்ரியேட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் த்ரெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ மெயின் த்ரெட் வந்து நான் யூஏ ஆப்ரேஷன் பண்ணுறேன், நீ பேக்ரவுண்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்க, ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்லாம் பேக்ரவுண்டில் பண்ணி முடித்தோடனே எனக்கு சொல்லு, அந்த டேட்டாவை எடுத்து நான் யூஸருக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆர்கியூமெண்ட். ஓகேவா? ஸோ மெயின் த்ரெட் ஒன்று போயிட்டு இருக்கோம், நம்ம பேக்ரவுண்ட் த்ரெட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அந்த பேக்ரவுண்ட் த்ரெட்டுக்கு வந்து ஒர்க் அசைன் பண்ணுறோம். ஒர்க் அசைன் பண்ணோடனே அந்த பேக்ரவுண்ட் த்ரெட் வந்து அந்த ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு மெயின் த்ரெட்டுக்கு நோட்டிஃபை பண்ணும். இப்போ நான் ஒர்க் முடிச்சிட்டேன், இப்போ வந்து என்னோடய அவுட்புட் எடுத்து நீ டிஸ்பிளே பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதோட அவுட்புட் எடுத்து மெயின் வியூவில் மெயின் த்ரெட்டில் கொடுப்போம். மெயின் த்ரெட் தான் ரெண்டர் பண்ணும். ஸோ மேக் ஷூர் ஒன் திங் நான் வந்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது யூஐ ஆப்ரேஷன்ஸ், யூஐ ரெண்டரிங் ஆப்ரேஷன், இன்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து மெயின் த்ரெட் தான் பண்ணும். சில ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன், மேக் இந்த நெட்வொர்க் கால், அது போல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா பேக்ரவுண்ட் த்ரெட்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் த்ரெட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் கால்ஸ், செகண்ட் வந்து ரீட் அண்ட் ரைட் ஃபைல் ஸ்டோரேஜ், எதனா ஃபைல்ஸ் ரீட் அண்ட் ரைட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மிங் த கோட் ஆப்ரேஷன்னாக்கா க்ரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். டேட்டாபேஸில் வந்து ரீட் பண்ணது, ரைட் பண்ணது, அப்டேட் பண்ணது, அதான் சொல்ல வரோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் இமேஜஸ், ஆடியோ, வீடியோ. இன்கேஸ் வந்து இமேஜ் வந்து யூஸர் செலக்ட் பண்ணுறாங்க கேலரியிலேருந்து, ஸோ அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் லோக்கலில் வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னும் போதும், இல்லை இமேஜஸ் வந்து க்ராப் பண்ணுறாங்கப்பா, இல்லை இமேஜஸில் வந்து சில கலர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற போதும் அந்த இமேஜஸ் ப்ராசஸ் பண்ணது ஆப்வியஸ்லி இட் வில் டேக் டைம். ஏன்னா இப்போ வர டிவைஸோட கேமரா குவாலிட்டியெல்லாம் ரொம்ப அதிகம். ஆப்வியஸ்லி வந்து 12 MB வரையும் உங்களுடைய
இமேஜ் குவாலிட்டி இருக்குது. ஸோ 12 MB ஆஃப் இமேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணது ஆப்வியஸ்லி இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் த்ரெட்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோடிங் த வீடியோ ஆர் இமேஜ் டு டிஸ்பிளே அதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் த்ரெட்டில் பண்ணணும் ஆப்வியஸாக. பர்ஃபார்மிங் த டேட்டா சிக்னேஷன் வித் பேக் அண்ட் வித் ஸ்பெசிஃபிக் இன்டர்வல். இது எப்படின்னாக்கா நம்ம ஒரு கிஃப்ட் ரெஜிஸ்ட்ரி அப்ளிகேஷன் பண்ணுறதுக்குள்ள இதில் இருக்க டேட்டாஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வலில் வந்து கூகுள் ப்ளேயில் கூகுள் ட்ரைவில் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்வலில் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னும் போதும் நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் டாஸ்க் போகலாம். நெக்ஸ்ட் வந்து கேஷிங் த டேட்டா ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட்டு யூஸர் என்ன வியூ பார்க்க போகிறாங்களோ அந்த டேட்டாஸ் வந்து நம்ம பேக்ரவுண்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு யூஸர் கிளிக் பண்ணும்போது அந்த வியூவுக்கு போயிட்டு அந்த டேட்டாவை உடனே டிஸ்பிளே பண்ணுது. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த டேட்டாவை கேஷ் பண்ணதுனால யூஸர் வந்து ஆப்வியஸாக நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அதனால் ரெஸ்பான்சிவ்னஸும் அதிகமாகும். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னாக்கா குயிக்காக வியூவை காட்டுறது தான் ரெஸ்பான்சிவ்னஸ்னு சொல்லுவாங்க. எந்த லேகும் இல்லாமல் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் எதுவும் சொல்லாமல் குயிக்காக வியூ காட்டுவாங்கள்ல, அதுதான் வந்து நாங்கள் ரெஸ்பான்சிவ்னஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் அப்லோட் த டேட்டா. சில இடத்துல பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து யூஸர்கிட்ட வாங்குகிறோம், யூஸர் க்ராப் பண்ணி முடிச்ச உடனே அதை அப்லோட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் வந்து இமேஜ் சூஸ் பண்ண உடனே இமேஜஸ் வந்து டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்லோட் பண்ணோம்னாக்கா அந்த டேட்டாஸ் வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் ஆகும்ல. ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் அண்ட் அப்லோட் த டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டிங் த யூசர் லொக்கேஷன். இது வந்து பெரிய டாபிக் இது. ஸோ வி கால் இட் இஸ் அ கோஸ்ட். ஓகே, ஸோ அப்டேட்டிங் த யூசர் லொக்கேஷன் வந்து உங்கள் இப்போ யூசர் எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த 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 ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஊபர், ஓலா, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அமேசான், நிறைய ஆப்ஸ் வந்து யூசர் லொக்கேஷன் மானிட்டர் பண்ணுது. ஸோ இது வந்து வெரி பிக் ஆப்ரேஷன்ஸ், அதை பற்றி நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேயிங் த ஆடியோ. ஸோ ஆடியோ வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர் வந்து டாப்பில் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துடும். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு, ப்ளே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நேவிகேஷன் பார்லேயே வந்துடும். எல்லாமே நேவிகேஷன் பார்லேயே உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இஸ் எலிஜிபிள் ஃபார் பேக்ரவுண்ட் டாஸ்க். ஸோ இங்கே இன்டர்வியூவில் வந்து பேக்ரவுண்ட் டாஸ்க்கு வந்து எந்தெந்த சினாரியோவுக்கு போவ அப்படின்னாக்கா யூ கேன் லிஸ்ட் டவுன் ஆல் திஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இல்லை அவங்க இந்தந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ஸோ ஓகேங்க எங்கிட்ட இந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்தந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் அனைத்துக்கு சொல்லணும் வி ஹவ் டு கோ ஃபார் த பேக்ரவுண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்ட் டாஸ்க்கை வந்து கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட மல்டிபிள் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் டாஸ்க் வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டோம்னாக்கா அந்த எந்த ஏபிஐ யூஸ் பண்ணது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பிஸ்னஸ் யூஸ் கேஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்ட் டாஸ்க் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து 3 வேஸில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இமிடியட், ரெண்டாவது வந்து லாங் ரன்னிங், மூணாவது வந்து டிஃபரபிள்ஸ். ஸோ இமிடியேட்னாக்கா ஒரு டாஸ்க்கு வந்து நான் உடனே பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அமேசானில் போகிறீங்க, அமேசானில் வந்து ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அந்த ஐட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இமிடியேட்டாக தெரியணும். பட் இஃப் த நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்துன்னு வச்சுக்கேன், ஃபஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி த டீட்டெயில்ஸ் லைக் ப்ரைஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸ், ரிவ்யூ கமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒன்னே நான் பார்க்கணும். பட் இமேஜஸ் தட் மே டேக் டைம். ஏன்னா இமேஜ் குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஸோ அது தட் வில் டேக் டைம். ஸோ இமிடியேட்னது வந்து இமிடியேட்டாக எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ். ஓகே, அதுதான் இமிடியேட். ஸோ டவுன்லோடிங் த இமேஜஸ் ஆர் டவுன்லோடிங் த வீடியோ தட் வில் டேக் some time, like that we call it as a long running task. Next on the deferrable எதுனாக்கா கேன் ரன் லேட்டர் அப்படின்றது. கேன் ரன் லேட்டர் வந்து எதை சொல்லலாம், நம்மகிட்ட கிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணோம். அது வந்து தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், தட் சப்போஸ் டு பி டூ ரைட் அவே. கரெக்டாக அது வந்து இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். எப்போ வந்து சிஸ்டம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போது வந்து அதை பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி சினாரியோஸில் வந்து யூ கேன் கோ ஃபார் த டிஃபரபிள் மோஸ்ட்லி எப்படின்னு இருக்கா, இந்த சிங்க்ரனைசேஷன் பண்ணதுக்காக இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணதுக்காக அது போல் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸை வந்து வி கால் இட் அஸ் டிஃபரபிள். ஸோ கொடுக்குற டாஸ்க் எடுத்துக்கிறீங்க, அது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸியை வந்து நீங்கள் ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு தான் கேட்கணும். இது வந்து இமிடியேட்டாக நடக்கணுமா, இல்லை கேன் வி போஸ்ட்பான் இட் லேட்டர், இல்லை டவுன்லோடிங் த இமேஜஸ்னாக்கா இமேஜோட சைஸ் எவ்வளோ இருக்கும், அது இமிடியேட்டாக வேணுமா, இல்லை வந்து கேன் வி புட் இன் த ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர், லைக் ஃபஸ்ட்டு டீட்டெயில் காமிச்சிட்டு ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இமேஜ் லோட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி யூ கேன் கேட்டகரைஸ் திஸ் இன் த 3 கேட்டகரி லைக் இமிடியேட், லாங் ரன்னிங் அண்ட் டிஃபரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம்.
இமிடியேட்டாக வந்து ஃபர்தராக நீங்கள் ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இம்பர்சிஸ்டன்ட் அண்ட் பர்சிஸ்டன்ட். இம்பர்சிஸ்டன்ட்னாக்கா ஒரு டாஸ்க் தரீங்க, அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்ச உடனே அதோடைய ஒர்க் அதோட முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீட்டெயில் ஸ்க்ரீனுக்கு போகிறீங்க, டீட்டெயில் ஸ்க்ரீனுக்கு போன உடனே அந்த டீட்டெயில் ஸ்க்ரீனை டீட்டெயில் ஸ்க்ரீனு ஏபிஐ வந்து ரெஸ்பான்ஸ் தந்த உடனே அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. ஃபர்தராக எந்த ஆப்ரேஷன் நடக்குதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சிஸ்டன்ட் இது வந்து எதுக்குன்னாக்கா சில இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும், அவங்க அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் வந்து ஃபோர்க்ரவுண்டில் வரும்போது எனக்கு வந்து புது கான்ஃபிகரேஷனாக இருக்குது சர்வரில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும் அப்படின்னாக்கா அப்போ வந்து பர்சிஸ்டன்ட் டாஸ்க் என்ன ஆகுனாக்கா அது வந்து சிஸ்டத்தில் வந்து லோட் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து இட் மஸ்ட் பி எக்ஸிக்யூட்டட் அந்த அப்ளிகேஷன் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை போல் பண்ணிட்டோன்னே என்ன ஆகுனாக்கா உங்கள் ஆப் க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து உங்கள் சிஸ்டமே ரீபூட் ஆனாலும் சரி, இந்த பர்சிஸ்டன்ட் டாஸ்க் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகியே ஆகும். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யார்கிட்ட கொடுத்துருவாங்கனாக்கா ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. எப்போ ஆண்ட்ராய்டு எனக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகணும்பா, நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு கொடுத்துருமானாக்கா ஆண்ட்ராய்டு வந்து it will make sure that the task is executed some point in time later. once background task இது போல் கேட்டகரைஸ் பண்ணி முடித்த உடனே எந்த ஏபிஐ வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற டாப்பிக்கு நகர்றோம். ஆண்ட்ராய்டில் பேக்ரவுண்ட் டாஸ்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஏபிஐஸ் இருக்குது. தட் இஸ் வெரி கன்ஃபியூசிங் வெல் யூ கோ ஃபார் இன்டர்வியூவர் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ஏபிஐ எடுத்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி உங்களை திணற அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வந்து ஆல் பாசிபிள் ஏபிஐஸ் வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் சில இந்த ஏபிஐஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து ட்ரில் டவுன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஏபிஐ இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஏபிஐஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஆன்லர், த்ரெட்டு, கோரூட்டின், காட்லின்ஸ், அப்புறம் இன்டென்ட் சர்வீஸ், ஜாப் இன்டென்ட் சர்வீஸ், ஜாப் ஷெடியூலர், சர்வீசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பேக்ரவுண்ட், ஃபோர்க்ரவுண்ட், பவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் மேனேஜரும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஏபிஎஸ் இருக்குது. ஸோ டோன்ட் கெட் ஸ்கேட், பயப்படாதீங்க. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கவர் ஆல் திஸ் ஹியர். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி ட்ரில் டவுன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ அவ்வளோ ஏபிஎஸ் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு என்ன பண்ணுது, நிறைய ஏபிஎஸ் வந்து டிப்ரிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலன்றான ஏபிஐஸும் நம்மளுக்கு தந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸில் வந்து ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ் ஏபிஐ 26 மேலே வந்து ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ்க்கு பதிலாக நீங்கள் ஒர்க் மேனேஜர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் சர்வீஸஸ் வந்து ஏபிஐ 26 மேலே வந்து டெப்ரிகேட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ எங்கெங்கே பேக்ரவுண்ட் சர்வீஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்களோ தென் யூ சப்போஸ் டு யூஸ் ஃபார் அ ஒர்க் மேனேஜர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவுண்ட் சர்வீஸ். அது வந்து அப்படியே இருக்குது. பவுண்ட் சர்வீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் பிளேயர் இருக்குல்ல, மியூசிக் பிளேயர் வந்து டாப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஃபார்வர்ட், பேக்வர்ட், ஸ்டாப் அப்படின்னு கொடுக்கணும்ல. அது கொடுக்கறதுக்கு மூலமாக என்ன ஆகுனாக்கா உங்கள் அப்ளிகேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி தெரியும், பட் இட் வில் ரன் த ஃபோர்க்ரவுண்ட் சர்வீசஸ் அந்த டாப். ஓகே, அந்த பவுண்ட் சர்வீஸ் அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ரிமோட் இருக்குல்ல, அமேசான் ரிமோட் வந்து மேலேயே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்லேயே. அதை கிளிக் பண்ணது மூலமாக நீங்கள் சேனல்ஸை மாற்ற முடியும். ஸோ அது போல் சினாரியோஸில் வந்து நீங்கள் பவுண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெல்த் அப்ளிகேஷன் இருக்குல்ல, சாம்சங் ஹெல்த் அப்ளிகேஷன், இல்லை கூகுளோட ஃபிட் அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் உங்கள் லொக்கேஷன் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து பேக்ரவுண்டில் வந்து யூஸருக்கே தெரியாமல் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஆண்ட்ராய்டு வந்து நாட் செக்யூர்னு சொல்லுவாங்க. நிறைய ஹேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்திங்கனாக்கா சர்வீஸ் ரன் பண்ணி பேக்ரவுண்டில் விட்டுறாங்க, யூஸருக்கு தெரியாது, பட் தே கீப் புல்லிங் த இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்ட் சர்வீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பின்னாடி நடந்துட்டு இருக்குது, தட் டேக்ஸ் மோர் தென் ஸ்பெசிஃபைட் டைம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து ஃபோர்க்ரவுண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டணும், அது இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ் மோஸ்ட்லி வந்து அதில் வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ்க்கு இருக்காது உங்களுக்கு. ஜஸ்ட் இட் வில் ஷோ டு த யூசர் தட் அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங் இன் த பேக்ரவுண்ட். ஆனால் பவுண்ட் சர்வீஸில் வந்து வி ஹேவ் அ ஆப்ஷன் டு இன்ட்ராக்ட் வித், அது வந்து சர்வர் அண்ட் கிளைண்ட் மேலே ஒர்க் ஆகும். அதை பற்றி நீங்கள் டாக்குமெண்ட்டில் பார்த்துங்க. இஃப் வி ஸ்டார்டட் கவரிங் ஆல் திஸ் வீடியோ வில் கோ வெரி லாங். ஓகே, ஸோ பவுண்ட் சர்வீஸஸும் இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டென்ட் சர்வீஸ். ஏபிஐ 30க்கு மேலே இன்டென்ட் சர்வீஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணிங்களோ அது வந்து டிப்ளிகேட் பண்ணியாச்சு, ஒர்க் மேனேஜர் யூஸ் பண்ணும். அசைன் டாஸ்க் வந்து ஏபிஐ 30க்கு மேலே டிப்ளிகேட் பண்ணியாச்சு. நீங்கள் அசைன் டாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா, ஜாவாவில் இருக்கீங்கன்னாக்கா யூ சப்போஸ் டு மைக்ரேட் டு காட்லினில் வந்து கோரூட்டின்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் மூலமாக அசைன் டாஸ்க்கை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜாப் இன்டென்ட் சர்வீஸ், அதை வந்து ரீப்ளேஸ் வித்
work manager, job scheduler that will be replaced with the work manager as well. Next வந்து handlers, இடத்துல வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் handler யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ காட்லினை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா யூ சப்போஸ் டு யூஸ் ஃபார் coroutines. ஜாவாவில் நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தாக்கா தட் சப்போஸ் டு பி கன்வெர்டட் இன்டு த coroutine as well. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஏபிஐஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருந்த எல்லா ஏபிஐஸும் வந்து ட்ரில் டவுன் இன்டு த டூ திங்ஸ். ஒன்று வந்து ட்ரில் டவுன் இன்டு த த்ரீ திங்ஸ் ஆக்சுவலி. ஒன்று வந்து ஒர்க் மேனேஜர், பவுண்ட் சர்வீஸ் அண்ட் coroutines. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த மூணு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ வி ஆல்ரெடி ஹவ் அ பேக்ரவுண்ட் ஒர்க்கர். இங்கே வந்து ஒர்க் மேனேஜர் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ஒர்க்கரில் நம்ம ஆல்ரெடி டாஸ்க் வந்து இமிடியேட், லாங் ரன்னிங், டிஃபரபிள்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒர்க் மேனேஜரில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஒன் டைம், அனதர் வந்து பீரியாடிக். ஒன் டைம் என்னதுன்னாக்கா ஒரு டாஸ்க் தரீங்க, அது வந்து தட் சப்போஸ் டு பி எக்ஸிக்யூட் ஒன்லி ஒன் டைம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பீரியாடிக் என்னன்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து பீரியாடிக்காக ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் ஒர்க் ஆகிட்டாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட் த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கணும். இல்லை சிங்க் பண்ணணும் டேட்டா அப்படின்னது எவ்ரி நைட் 12 o'clock வந்து ஆப்பை வந்து டேட்டாவை சிங்க் பண்ணணும் அப்படின்றது வந்து பீரியாடிக் டாஸ்க். ஓகே. ஸோ இந்த ரெண்டு டாஸ்க்காக வந்து ஒர்க் மேனேஜர் வந்து கன்சிடர் பண்ணுது. இந்த ஒரு ரெண்டு டாஸ்கில் வந்து நீங்கள் அசைன் பண்ணுற டாஸ்க் இருக்குல்ல கீழே வந்து அகெயின் இந்த இமிடியேட், லாங் ரன்னிங் அண்ட் டிஃபரபிளை வந்து அந்த டாஸ்க் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இமிடியேட் டாஸ்க்னு வந்து ஒர்க் மேனேஜர் கிவ்ஸ் எஸ் ப்ரியாரிட்டி டு இமிடியேட் டாஸ்க் டு பி எக்ஸிக்யூட் as soon as possible. இப்போது இமிடியேட் டாஸ்க்கும் சில நேரத்தில் வந்து டவுன்லோட் த இமேஜ்னு சொல்கிறீங்க. ஸோ இமிடியேட் டாஸ்கில் வந்து சில டாஸ்க் if it's take more than 12 minutes அப்படின்னாக்கா that's supposed to create a foreground service. ஸோ லாங் ரன்னிங் டாஸ்க் வந்து கண்டிப்பாக foreground service க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா we never know when it's going to be end. லைக் அப்லோடிங் த டேட்டா வந்து எப்போ முடிக்கும்னு தெரியாது. ஏன்னா நம்மக்கிட்ட டேட்டா அதிகமாக இருந்துச்சுனாக்கா it will take more time to upload. ஓகே. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம், foreground service இனிஷியேட் பண்ணி யூஸருக்கு சொல்லணும் we are uploading the data. இஃப் டவுன்லோடிங் த இமேஜஸ் எல்லாம் வந்து 12 மினிட்ஸ்லாம் எடுக்காது. ஓகே. மேக்ஸிமம் வந்து 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அது போல் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ் க்ரியேட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ 12 மினிட்ஸ் இருந்தால் கேட்ச். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒர்க் மேனேஜரில் நீங்கள் ஒன் டைம் டாஸ்க்கோ இல்லை ப்ரியாரிட்டி டாஸ்க்கோ ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் மேனேஜர்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் குவிட் ஆனாலும் சரி, இல்லை நீங்கள் ஆப்பை வந்து உங்களோட மொபைல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒர்க் மேனேஜர் வந்து அந்த டாஸ்க்கை கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணும். எப்படி அது கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாக்கா, ஒர்க் மேனேஜர் வந்து இன்டர்னலாக ஒரு ரூம் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுது. ரூம் டேட்டாபேஸில் நீங்கள் கொடுக்குற ஒர்க்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். சேவ் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனாக்கா டேட்டாபேஸ் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். இல்லைனாக்கா அந்த டேட்டாபேஸில் இருக்கும். அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணோடனே அது ஒர்க் மேனேஜர் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் மேனேஜர் எந்தெந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ஒன் பை ஒன் தான் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா. ஸோ ஒர்க் மேனேஜர் வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிங்கன்னா இட் வில் எக்ஸிக்யூட் ஃபார் ஷூர். நம்மக்கிட்ட வந்து ஒர்க் மேனேஜர் இருக்குது, கோரூட்டீன்ஸ் இருக்குது அண்ட் பவுண்ட் சர்வீசஸ்க்கு. இந்த சுச்சுவேஷனில் எந்த ஏபி எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் டீட்டெயிலாக. இதில் வந்து பிஃபோர் வி கோ த்ரூ திஸ் பேக்ரவுண்ட் டாஸ்க் வாட் டு அசைன் வாட், இங்கே நான் ஒரு சிம்பிளான கான்செப்ட் சொல்கிறேன். ஏதாச்சும் இமீடியட் டாஸ்க் இருக்குது, இமீடியட்டாக நீங்கள் யூஸருக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாக்கா கோரூட்டீன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை சம் டாஸ்க் கேன் பி எக்ஸிக்யூட்டட் லேட்டர் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒர்க் மேனேஜர் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிளேயிங் ஆடியோ ரிமோட் அப்படின்னாக்கா பவுண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய 3 கீ கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள போகலாம். நெட்வொர்க் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஐட்டம் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுவாங்க, உடனே நம்ம அமேசான் ஐட்டம்ஸ் தான் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இட்ஸ் highly considered as an immediate task and is persistent because once வந்து நம்ம நெட்வொர்க்கோட ரெஸ்பான்ஸ் வந்துச்சுனாக்கா we don't need it anymore. ஓகே. அப்போ வந்து we call it as a what do I say, immediate and persistent, so it go for coroutines. Next on the read operations in the file storage, அது வந்து can be considered as a immediate operations and we supposed to use for the coroutine as well. Whereas the write in files can be considered as a long running task or immediate task as well. So immediate task யூஸ் பண்ணி தான் expedited true னு சொல்லிட்டு persistentல போட்டு ஒன் டைம் ஒர்க்கர் யூஸ் பண்ணி ஒர்க் மேனேஜரில் ஷெடியூல் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லாங் ரன்னிங்னாக்கா லாங் ரன்னிங் டாஸ்க்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒர்க் மேனேஜருக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கும் நீங்கள் ஒன் டைம் ஒர்க்கர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ஒர்க்கரில் வந்து எக்ஸ்பெக்டேட்டட் வந்து நீங்கள் செட் பண்ணிங்கனாக்கா அது இமீடியட் டாஸ்க்காகவும், எக்ஸ்பெக்டேட்டட் நீங்கள் செட் பண்ணல அப்படின்னாக்கா அது லாங் ரன்னிங் டாஸ்க்காகவும் ஒர்க் மேனேஜர் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஸோ இட்ஸ் அப் டு யூ. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மிங் த கோட் ஆப்ரேஷன் டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் வந்து கோட் ஆப்ரேஷன் பண்ணது சப்போஸ் டு பி கன்சிடர்ஸ் immediate operations. So immediate and it can be persistent as well. Okay.
அப்படின்னும்போது கண்டிப்பாக we supposed to go for a coroutines that will not take more than 2 to 3 milliseconds. So obviously we can go for a coroutines in that case. Next on the process the image, audio, video. இது வந்து bulk operations. It can be considered as a immediate or long running as well. Again இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ஒர்க்கராக க்ரியேட் பண்ணி ஒர்க் மேனேஜருக்குள்ளே ஷெட்யூல் பண்ணி விட்டணும். ஸோ செட்டிங் எக்ஸ்பெக்டட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் how long will it take. If it's take more than 12 minutes கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்டட் வந்து நீங்கள் செட் பண்ணக்கூடாது. இல்லைனா you can set as a expected so that it can execute immediately. Next வந்து downloading the video or downloading the video வந்து obviously one time worker. We can go for a work manager. Next on the image to display, image மட்டும் download பண்ணிங்க அப்படின்னாக்கா we can use the coroutine itself because image will not take more time. Next on the performing the data sync with the background with a specific interval, அது வந்து கண்டிப்பாக periodic ஒர்க்காக அந்த ஒர்க்கரை க்ரியேட் பண்ணி ஒர்க் மேனேஜர் ஷெட்யூல் பண்ணுறது. தட்ஸ் கரெக்ட்லி எலிஜிபிள் ஃபார் ஒர்க் மேனேஜர். நெக்ஸ்ட் வந்து கேஷிங் த டேட்டா ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், இதுவும் வந்து பீரியாடிக் ஒர்க்கர்லாம் போகணும். ஏன்னா வந்து கேஷிங் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இட் கேன் பி கோ டு த பீரியாடிக் ஒர்க் ஆர் ஒன் டைம் ஒர்க்கராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் அண்ட் அப்லோட் த இமேஜஸ். இது வந்து அகெயின் யூ கேன் கோ ஃபார் ஒன் டைம் ஆர் பீரியாடிக் ஒர்க்கர். பீரியாடிக் ஒர்க்கராக பண்ணாக்கா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து நீங்கள் இப்போ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணதோனாக்கா பீரியாடிக் ஒர்க்காக பண்ணலாம். இல்லை ஒன் டைம் தாங்க நான் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒன் டைம் ஒர்க்கராக கன்சிடர் பண்ணி ஒர்க் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்ற யூசர் லொக்கேஷன்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் மேனேஜர் போகணும். நீங்கள் வந்து ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸாக மேலே நோட்டிஃபிகேஷனில் ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிளேயிங் ஆடியோ, அகெயின் இட் ஹாஸ் டு பி பவுண்ட் சர்வீஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ் ரன் பண்ணும்போது நம்ம ஆப் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. நீங்கள் வேறு ஒரு ஆப்பில் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் பிளேயர் மேலே இருக்கும், நீங்கள் வேறு ஒரு ஆப்புக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இன்டர்வியூ உங்களுக்கு கேட்கலாம், இப்போ வந்து ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ் நீங்கள் ரன் பண்ணுற உங்கள் ஆப்போட வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஓ ஆப் வந்து விசிபிளாக இல்லை, அப்போ வந்து we are in a pass mode sir அப்படின்னு சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னாக்கா அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் போயிடுச்சுனாக்கா we are in the pass mode அல்லது ஸ்டாப் மோட் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கணும். நோ, தட்ஸ் நாட் அ கேஸ். அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் இருந்தாலும் நீங்கள் ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ் ரன் பண்ணிங்கனாக்கா தட் கேன் பி கன்சிடர்ஸ் அ ஃபோர்க்ரவுண்ட் அப்ளிகேஷன் இஸ் இன் அ ஃபோர்க்ரவுண்ட். ஸோ ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து அந்த ஃபோர்க்ரவுண்ட் நோட்டிஃபிகேஷனை பார்க்குற வெளியும் ஆப் லைஃப் சைக்கிள் வில் பி கால்ட் அஸ் அ ஃபோர்க்ரவுண்டில் ஆப் இருக்குன்னு தான் சொல்லணும், பேக்ரவுண்டில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். இட்ஸ் பிட் லாங் வீடியோ, பட் இந்த வீடியோ வந்து பொறுமையாக கோத்ரூ பண்ணுங்கள். இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ போனாலும் இந்த ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் கீப் ஷேரிங் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஜெய் பீம். தேங்க்யூ. பை பை.